ஹலோ மக்களே, வெல்கம் டு மணிஸ் எபிக் ட்ராவல். ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உயலட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. ஸோ அதை போய் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபால்ஸை வந்து பார்த்திங்கன்னா உயலட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பவும் போல் வண்டி எடுத்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் போயிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர மாதிரி இல்லாமல் இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த உயலட்டி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரிலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கிராமத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமம் வந்து 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மலை கிராமம் தான் இந்த உயலட்டி கிராமம். இந்த ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அழகான ஒரு அருவி ஒன்று இருக்குது. இதை வந்து உயலட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு 9:30 அந்த மாதிரி கிளம்பணும். 11:30 அப்படிங்கும் போது இந்த லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம கோத்தகிரி ரோடு என்டர் ஆன உடனே அங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும்ல, அங்கே வந்து நம்மளை நிப்பாட்டி உடனே நம்மக்கிட்ட இ பாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படியே 2 செகண்ட் முடிச்சேன். இந்த இ பாஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொரோனா காலத்தில் வந்து நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் தானே இந்த இ பாஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிற க்ரௌடோட கவுண்ட் எடுக்கிறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி தானே கேட்டாங்க. இன்னும் ஏன் நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க அப்படியே சிரிச்சுட்டு எங்களுக்கும் அதுக்கான ரீசன் தெரியல, பட் இ பாஸ் கண்டிப்பாக வேணும், நீங்கள் ஓரமாக நின்று அதை எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் போயிட்டு தமிழ்நாடு வெப்சைட்டில் போய் இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு எங்கள் பயணத்தை தொடங்கணும். ஸோ நீங்கள் நீலகிரி, கொடைக்கானல் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதா இருந்தால் முன்னாடியே இந்த இ பாஸை எடுத்து வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி கடைசி நேரத்தில் போய் நின்று எடுக்க வேண்டாம். வெக்கேஷன் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா ஜாலியாக குன்னூர், ஊட்டிலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கோத்தகிரி வழியாக வந்து இந்த உயலட்டி ஃபால்ஸை பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்பி உங்களோட வீட்டுக்கு போகிற மாதிரியும் பிளான் பண்ணலாம். இல்லை எங்களை மாதிரி நீங்கள் அவசரமாக போகிறீங்கன்னா நேராக ஊட்டி ரோடு எடுக்காமல் இங்கே ஓடந்துறையில் வந்து ரைட் எடுத்து நீங்கள் நேராக கோத்தகிரி வந்து உயலட்டி ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கோத்தகிரி ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபால்ஸுக்கு போங்க. ரீசன் என்னென்னா, போகிற வழியில் உங்களுக்கு வந்து அதிகமான கடைகள் இல்லாததுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக பிளாஸ்டிக் கேரி பேக்கில் வாங்காதீங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீலகிரி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணி எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம், பிளாஸ்டிக் கேரி பேக், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு எது இருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களை வந்து மேலே மலையேறக்கே விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து தண்ணியே கொண்டு போகிறதா இருந்தாலும் ஒன்று நீங்கள் நீலகிரியில் போய் 5 லிட்டர் கேன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களோட டப்பர்வேர் வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி பிளாஸ்டிக் ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸ், அப்படி இல்லாட்டி சில்வர் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்து போய்க்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். கூகுள் மேப்ஸில் வந்து உயலட்டி ஃபால்ஸ் அப்படின்னு போட்டாலே போதும், கரெக்டாக உங்களை வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் நீங்கள் கீழே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் வாட்டர் ஃபால்ஸை ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது சேஃப் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் அப்படிங்கிறனால இந்த ஃபால்ஸில் நிறைய இடத்துல நாங்கள் அட்டைப்பூச்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அருவியிலேருந்து தண்ணி விழுகிற இடத்துல ஆழம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறனால 2-3 பேர் இங்கே வந்து இறந்ததாகவும் கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் நாங்கள் இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். பட் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு 1 டே பிக்னிக் மாதிரி வரக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு தான் இந்த உயலட்டி வாட்டர் ஃபால்ஸ்.
இன்றைக்கி இந்த ஃபால்ஸுக்கு என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோன்னா, நம்ம சின்ன வயசில் நம்ம ஏரியா கேங் கூட சேர்ந்து 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். பட் ஆனால் அந்த டைம் மாதிரி ஒரு பெரிய கேங்கெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு 2 பேர் தான் வந்திருக்கோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாமா? ஸோ ஒரு வழியாக சமையல் முடிஞ்சது. இப்போ டேஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ நான் தான் இன்றைக்கி இந்த டிஷ்ஷோட ஜட்ஜு. இந்த தருணத்துக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேரினேஷன் பண்ணும் போதே எனக்கு நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ சூப்பராக ஸ்மெல் அடிக்குது, என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்லிக் பவுடரும் அப்புறம் ஆனியன் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்மெல்லு தூக்கலாக தெரியுது அப்படின்னாரு. எனக்கு அவர் சொன்னக்கப்புறம் தான் தெரியும் கார்லிக்கில் பவுடர் இருக்குது, ஆனியனில் பவுடர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த டிஷ் டேஸ்ட்டாக தான் வரப்போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி நாங்கள் செஞ்ச டிஷ்ஷோட பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஹனி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். ஃபஸ்ட்டு அதை பொரிச்சு எடுத்த உடனே என்கிட்ட ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாரு. பிரதர் இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இதை இப்படியே விட்டுருங்க, மறுபடியும் இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் இல்லை அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அதுக்குள்ளே மறுபடியும் ஹனி அப்புறம் கார்லிக் இந்த செசிமி சீட்ஸு வேறு என்னென்னமோ கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு மஞ்சூரியன் மாதிரி கொடுத்தாரு. அதோட அவுட்புட்டு இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையை சொல்கிறேன், டேஸ்ட்டு பக்காவாக தரமாக இருந்துச்சு. எனக்கு லஞ்சே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சிக்கன் தான். ஸோ நாங்களும் இதை சாப்பிட்டு இங்கே இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இதை கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டு அவங்ககிட்ட இந்த ஊரை பற்றிலாம் விசாரிச்சுட்டு சந்தோஷமாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த விலாகை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த விலாகை பற்றின எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரமாக நான் இதை ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால், என்னோடய பேர் மணிகண்டன் கிருஷ்ணராஜ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் யார் கூட வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ see you all soon in next vlog. Until then it's bye from me மணிகண்டன் கிருஷ்ணராஜ். ஸோ என்னடா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் who is this masked man அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான பதில் சொல்லாமே இந்த வீடியோவை என் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சுபாஷ். கிறிஸ்பி ஹட் அப்படிங்கிற ஒரு ASMR சேனல் வச்சு 2.75 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சேனலை ரன் பண்ணிட்டு வராரு. இன்றைக்கி நம்ம சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்ததும் அவர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக ஏதாச்சும் ஒன்று சாதிச்சுட்டு கண்டிப்பாக அவரோட ஃபேஸை இந்த சோஷியல் மீடியாவுக்கு ரிவீல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் ஆல் வெயிட் ஃபார் தட் மூமெண்ட்.